வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ டின்னர் என்ன நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன்னா தேங்காய் பாலும் இடியாப்பம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு தேங்காயெல்லாம் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து தேங்காய் பால் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தேங்காயெல்லாம் இப்போ சூப்பராக அழகு போல் உடைக்கிறாங்க. அப்படியே அழகாக வந்துடுது கரெக்டாக ரவுண்டாக. முன்னாடியெல்லாம் இப்படி எனக்கு உடைக்கவே தெரியாது. செதர் தேங்காய் மாதிரி அப்படியே நொறுங்கிரும். இடியாப்பமும் சைட் பை சைடாக செய்ய ஆரம்பிச்சுட்டு இதில் ஒரு மிஸ்டேக் செஞ்சுட்டேன். என்னன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ என்னன்னு சொல்லிடுறேன். எப்பவுமே சுடு தண்ணி தான் மாவில் ஊற்றுவாங்க. அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு அதில் மாவை போட்டேன். ஆனால் சூப்பராக தான் வந்துச்சு. அதுவுமே எதுவும் நல்லா தான் வந்துச்சு. இந்த மாதிரி இட்லி தட்டில் தான் நான் ஆவி ஏற்றினேன். ஆனால் சும்மா துணி போட்டு அது மேலே புழியறவங்க இருக்காங்க. பட் நான் அதுக்கு பதிலாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ அது என்னென்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா அழகு போல் அந்த ஒட்டாமல் விழுந்துருங்க. ஒரு பால் மாதிரியே இருக்கும். ஒன்று கூட ஒட்டாது. சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த இடியாப்பத்துக்கெல்லாம் தேங்காய் பால் காம்பினேஷனே பிடிக்காதுங்க. இங்கே என் ஹஸ்பண்ட் எங்கள் அத்தை சைடு தான் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. எனக்கு இடியாப்பத்து கூட நல்லா பச்சை பட்டாணி குழம்பு அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ சைட் பை சைடாக மாவு ஆட்டிட்டு அதில் தான் இப்போ தூங்க வேண்டியதான். பாய்.